வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க, நிறைய பேர் பாருங்கள் டைஜஸ்டிவ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதாவது வயிறு எது சாப்பிட்டாலும் செரிமானம் ஆக மாட்டேங்குதுங்க, வயிறு திம்முனே இருக்குது, எப்போ பாரு புளியே இப்போ வந்துட்டே இருக்குது, நெஞ்சு கரிச்சல் இருக்குது அப்படிம்பாங்க. சிலர் எப்போ பாரு தொப்புல சுற்றி வலி இருந்துகிட்டே இருக்குங்க அப்படிம்பாங்க. ஒரு சிலருக்கு பாருங்கள் தீராத ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ், ஒன்று மாற்றி ஒன்று தோல் நோய் வந்துட்டே இருக்குங்க. அது பூஞ்ச காலான்னு சொல்கிறாங்க, எக்ஸிமான்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு பாருங்கள் தலைமுடி கூலங்கூலமாக கொட்டும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு உடம்பு காயெல்லாம் போயிட்டே இருக்குங்க, பிள்ளைங்களுக்கு எதிர்ப்பு சக்தியே இல்லை, அதுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் இந்த மாதிரி இத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் கேட்பாங்க. ஏதாவது ரெமெடிஸ் சொல்லுங்க, ஹோம் ரெமெடிஸ் சொல்லுங்க அப்படிம்பாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட்ஸாக இருந்தாலும் அதுக்கு ஹோமியோபதியில் தீர்வு அப்படின்றது இருக்கு. பட் இருந்தாலும் பியாண்ட் தட் ஹோம் ரெமெடிஸ் கேட்குறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு இந்த மாதிரி எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கு. உங்களுக்கு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி இருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ட்ரிங்க் குடிக்கணும். அந்த ட்ரிங்க் எவ்வளோ நாள் குடிக்கணும்? தோராயமாக ஒரு 48 நாள் குடிச்சா போதுமானது. அதுக்கப்புறம் பொதுவாக பார்த்தீங்கன்னா விருந்தோம் மருந்தோம் 3 நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு மெடிசன் எடுக்கனாலும் ஒரு மண்டலம் 21 நாள் 48 நாள் போதும். அதுக்கு மேலே நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணணுன்ற நெசசிட்டி கிடையாது. அதுக்கு மேலே நீங்கள் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா வாரத்தில் 1 நாள், வாரத்தில் 2 நாள் அந்த மாதிரி தான் ரிப்பீட் பண்ணும். ஏன்னா எவ்வளோ நல்லதாக இருந்தாலும் ஃப்ரீக்வெண்ட்டாக அளவுக்கு அதிகமாக ரிப்பீட் பண்ணும்போது அதனால் ஏற்படுற பாதிப்பு அப்படின்றது நம்மளுக்கு வரதாங்க செய்யும். சரி, ஓகே, அது என்னங்க அது ட்ரிங்க் அப்படின்னு கேட்டிங்களா, வசம்பு இருக்கு பார்த்தீங்களா, பேர் சொல்லாதது, பிள்ளை வளர்ப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அக்கோரஸ் கலாமஸ் அப்படிம்பாங்க, ஸ்வீட் ஃபிளாக் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த வசம்பு வச்சு தாங்க நம்ம ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ண போகிறோம். வசம்பை வச்சு என்னங்க ட்ரிங்க் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, டெய்லியே இந்த மாதிரி என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், அதாவது எல்லா தொந்தரவுகளுக்கும் ஓரளவுக்கு ஒரு 30 to 40% ஒரு ரிலீஃப் அப்படின்றது கிடைக்கணும், அதில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கிடைக்கணும். நான் நிறைய நோய்களுக்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேங்க, மருந்துனோட ஒரு தன்மையை முறியடிக்காமையும் இருக்கணும் அந்த ட்ரிங்க் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா இந்த நெல்லிக்காய் பிளஸ் வசம்பு ட்ரிங்க்குங்க. அது எப்படி செய்யறதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதில் இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரியும் நெல்லிக்காய் பாருங்க ரிச் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் சி. எல்லாத்த விட எல்லா பெரிஸை விட சூப்பரான பெரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியன் கூஸ்பெரி தாங்க. நம்ம காட்டு நெல்லிக்காய்க்கு தான் அத்தனை மருத்துவ தன்மைகள் இருக்கு. ஸோ காட்டு நெல்லிக்காயினோட மருத்துவ தன்மைகள் பற்றி சொல்லணும்னா இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம காட்டு நெல்லிக்காயை பற்றி இப்போ பேசல, இப்போ அந்த ட்ரிங்கை பற்றி தான் பேசுகிறோம். அதனால ரிச் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் இ, வைட்டமின் சி, பவர் ஹவுஸ் ஆஃப் வைட்டமின் சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த காட்டு நெல்லிக்காய் ஒருத்தவங்களுக்கு எவ்வளோங்க ஒரு நாளைக்கு தேவை அப்படின்னா, பெரிய நெல்லிக்காய் 1 இருந்தால் போதுமானதுங்க. போதுமான வைட்டமின் சி நம்மளுக்கு கிடைச்சிடும். இல்லைங்க மீடியம் சைஸ் இருக்குன்னா 2 போட்டுக்கோங்க. ஐயோ அளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்துருவாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அதாவது நம்ம உடம்புக்கு எவ்வளோ வைட்டமின் சி தேவையோ அந்த விட்டமின் சியை நம்ம நெல்லிக்காய் ஜூஸ்லேருந்து நம்ம உடம்பு எடுத்துக்கும். எக்ஸஸா இருக்கிறது அளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னா காம்ப்ளிகேஷன் வந்துருமா, அப்பெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. எக்ஸஸா இருக்கிறது என்ன ஆகும்னா நம்ம கழிவுகளில் வெளியேற்றிடும், அதாவது யூரின்லையும் டாய்லெட்லையும் வெளியேற்றிடும். ஸோ நம்ம பயப்பட வேண்டாம். ஆனால் 2 காட்டு நெல்லிக்காய் தாராளமாக போதுமானது ஒரு பர்சன்ஸ்க்கு. ஓகேங்களா? ஒரு பர்சனுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன வசம்பு எடுத்துக்கணும். இப்போ பாருங்க வசம்பு பவுடர் ஃபார்ம்ல வருது, டேப்லெட் ஃபார்ம்ல வருது, கேப்சூல்ஸ் ஃபார்ம்ல வருது. வசம்பு என்ன வருது, வசம்பு என்ன எதுக்கு என்ன சொல்றேன் பின்னாடி. ஆக்சுவலி இத்தனை ஃபார்ம்ல வருது. நம்ம என்ன பண்ணலாம்னா வசம்பு பவுடராவும் வாங்கிக்கலாம், இல்ல நம்மளே வசம்பை வாங்கி நல்ல துண்டு துண்டா உடைச்சு நல்ல வெயில்ல காய வச்சு மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி ஜெலிச்சு அந்த கோர்ஸ் பவுடரை திருப்பி அரைச்சி ஜெலிச்சு அந்த ஃபைன் பவுடரா வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், டெய்லி காலையில 2 காட்டு நெல்லிக்காய் எடுத்துக்கணும். அதனோட பல்ப் மட்டும் எடுத்துக்கணும், அதாவது அதனோட சதை பகுதி மட்டும் எடுத்துட்டு கொட்டையை போட்டுடணும். கூட பாருங்க சின்ன டீஸ்பூன்ல 1/2 டீஸ்பூன் வசம்பு, 1 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கணும். 1 கிளாஸ் தண்ணி. அந்த தண்ணி இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, சுடு தண்ணியா பச்சை தண்ணியா ஐஸ் வாட்டரா, எதுனாலும் உங்களோட ஆப்ஷன் தாங்க. ட்ரிங்க் நீங்க எடுக்கணும். எப்படி எடுக்கணும் என்ன கேட்டா, சுடு தண்ணியை விட பெஸ்ட் என்னன்னா ஆர்டினரி வாட்டர் குடிச்சுக்கோங்க, ஆர்டினரி வாட்டர் போட்டுக்கோங்க. ஒரு சிலருக்கு நல்ல சில்லுன்னு குடிச்சா நல்லா இருக்கும், ரெஃப்ரெஷிங்கா இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க ஐஸ் வாட்டர் போட்டுக்கலாம். அதை அப்படியே அந்த 1 கிளாஸ் தண்ணி போட்டு நல்லா அடிச்சு வடிகட்டணும்ன்ற அவசியம் இல்லை. இல்லைங்க எங்களுக்கு வடிகட்டாம குடிக்க பிடிக்கல அப்படின்னா வடிகட்டிக்கோங்க. அகைன் அதுல தேன் போடலாமா பனவெல்லம் போடலாமா உங்களோட ஆப்ஷன் தான். தேன் போடுறது ரொம்பவே பெஸ்ட்டுங்க. நம்ம பாடியை டீடாக்சிஃபை பண்ணிக்கும். தேன்ல நிறைய ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ தேன் போட்டுக்கோங்க. ஒரு சிலர் இப்போ டயபெட்டிக்கா இருக்கீங்க அப்படின்னா தேன் வேண்டாம், இந்த இனிப்பு துளசி ஸ்டீவியா அஃபிசினாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனோட பவுடரே விற்குது. அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு, சின்ன டீஸ்பூன் அதிலே கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ டீஸ்பூன், அதில் 1/2 டீஸ்பூன் போட்டு நம்ம குடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 48 நாள் தொடர்ந்து குடிக்கணும். எப்படி குடிக்கணும்? காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணும். காலையில் டீ காஃபி குடிக்கிற ஹேபிட் இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை
இல்ல டீ காஃபி குடிச்சு அரை மணி நேரம் கழிச்சு கூட நீங்க குடிச்சிக்கலாம். எதுக்கு வெறும் வயிற்றுல குடிக்க சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா நம்ம எது சாப்பிட்டாலும் அதனோட அப்சார்ப்ஷன் ஜாஸ்தி இருக்குங்க நம்ம வெறும் வயிற்றுல குடிக்கும் போது, அதனால குடிக்க சொல்றோம். நீங்க டீ காஃபி குடிச்சு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு கூட இந்த ட்ரிங்கை குடிக்கலாம். இப்போ இது குடிச்சிட்டு வந்தீங்க, இது குடிக்கிறதுனால என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்ரலா வந்து பாருங்க இந்த ஸ்வீட் ஃபிளாக் வசம்ப வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. அதாவது கிருமி தொத்து உடம்புல தாக்காத மாதிரி நம்ம உடலை பாதுகாக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. நெல்லிக்கால நான் ஆல்ரெடி சொல்லிட்ட விட்டமின் சி நிறைய இருக்கு அப்படின்னு. வேற என்ன இருக்கு இந்த வசம்புல? ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. பொதுவாக வந்து பாருங்க இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் பேசும்போது சொல்றாங்க. அதுவும் நீங்க இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டை பல முறை சொல்லியிருப்பீங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா நம்ம செல்கள்ல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நடக்குங்க. அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் நடந்தா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆனாதான் நம்மளுக்கு நோயினே ஒன்று வரும். அப்ப அந்த நோய் வராம பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன எடுக்கணும்? ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸ் நம்ம எடுக்கணும். அது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல நிறைய இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஹெர்ப்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த வசம்புல அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. அப்ப விச் இன் டர்ன் என்ன நான் சொல்ல வரேன், நோயே வராம நம்ம பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த வசம்புக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? தோல் நோய்கள், சரும நோய்கள் சொல்லுவாங்க பாத்தீங்களா, எக்ஸிமா, சொரியாசிஸ், இந்த யங் கேர்ள்ஸ்க்கு பாத்தீங்களா கொமிடோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்னே வல்காரிஸ், ஆக்னே ரோசாசியே, கன்னத்துல மூஞ்சில எல்லாம் பெரிய பெரிய கட்டி கட்டியா வரும், அமுங்கும் போது குழி விட்டுட்டு அமுங்கும். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்க்கும் இந்த வசம்பு பிளஸ் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம். ஓகேங்களா? வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அஜீர்ணம், நெஞ்சு கரிச்சல், வயிறு உப்புசம், பசியின்மை, இதுக்கும் இந்த வசம்பு நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம். அதே மாதிரி பாருங்க முடி பயங்கரமா கொட்டுதுங்க, அவங்களும் எடுக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இந்த கால் மதன்னு ஆயிடும் பாத்தீங்களா, மரமரப்பு, மருத்து போது, மதப்பு, இப்படி பல விதமா சொல்லுவாங்க. இவங்களுக்கும் வந்து பாருங்க இந்த வசம்பு. ஏன் இந்த வசம்பு எடுக்க சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் பெஸ்ட் நியூரைன் டானிக் அப்படின்னு சொல்லலாம். நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த வசம்புக்கு இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து மோர் ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன். அவங்களுக்கு எப்ப பாரு ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துடும். அந்த தொந்தரவு வராம அவங்க உடம்ப பாதுகாக்கிறதுக்கு இந்த ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். வசம்பு பிளஸ் நெல்லிக்காய் ஜூஸ். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து பாருங்க இப்பத்தி காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கவங்க யாருமே கிடையாதுங்க. எல்லாருக்குமே மன உளைச்சல், மனப்பதட்டம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிம்மதியின்மை, ஆங்ஸைட்டி, மனசு ஏதோ நிம்மதியாவே இல்லைங்க, வலிக்கிற மாதிரியே இருக்கு, இப்படி நிறைய விஷயம் சொல்றாங்க பாத்தீங்களா. அதுக்கும் இது பெஸ்ட் மெடிசன். தூக்கம் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, இன்சோம்னியா அப்படின்வாங்க, ஸ்லீப்லெஸ்னஸ், அதுக்கும் இது பெஸ்ட் மெடிசன். ஸோ இத்தனை விஷயத்துல ஹெல்ப் பண்ணுதுங்க. சர்க்கரை அளவு குறைக்க ஹெல்ப் பண்ணுது, நம்மளுக்கு வந்து பிபியை குறைக்க ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல வந்து நம்மளுக்கு உடம்புலயே ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் யாருன்னா கல்லீரல். அவரு வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 500 விதமான வேலையை செய்யறாரு. அவரோட ஆரோக்கியத்தை பாதுகாக்க ஹெல்ப் பண்ணுது. இப்படி வசம்பை பத்தி சொல்லணும்னா அடிக்கிட்டே போலாங்க, இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இந்த வசம்பு பிளஸ் நெல்லிக்காய் ஜூஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தொடர்ந்து 48 டேஸ் குடிங்க. இந்த வசம்பை எக்ஸ்டர்னாவும் யூஸ் பண்ணலாமாங்க, தாராளமா யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த வசம்பு என்ன அப்படின்றது ஒன்று இருக்குங்க. அது ஒன்றும் இல்லை, வசம்பு போட்டு நல்லா தேங்காய் எண்ணெயில் சிம்லியே வச்சு காய்க்கணும். காய்ச்சி காலையில் இப்போ வந்து பாருங்கள் ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய்னா ஒரு 2 வசம்பு சின்ன சின்ன இவ்வளோ பெருசு போட்டு பொடியை கட் பண்ணி அதில் போட்டுடணும். இல்லை பவுட்ரு பண்ணி போட்டுட்டு சிம்லியே வச்சு காய்ச்சி அந்த எண்ணெயை எடுத்து வச்சுக்கணும். இந்த எண்ணெய் எதுக்கு யூஸ் பண்ணலாம்? தலைக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது நம்மளோட ஸ்கேல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊறிட்டு நம்ம தலை குளிக்கும் போது செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படிம்பாங்க. அது என்னென்ன பொடுகு மாதிரி, அந்த செபோரிக் டெர்மடைட்டிஸ், செபோரியா, சாதா பொடுகு, ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன், இது எல்லாத்தையும் போக்கக்கூடிய தன்மை அந்த வசம்பு எண்ணெய்க்கு உண்டுங்க. அந்த வசம்பை வந்து ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வசம்பு வந்து பாருங்க பவுடராகவும் விற்குது, இல்லை நம்மளே வாங்கியும் பவுடர் பண்ணிக்கலாம். அது மெத்தடாலஜி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். அந்த வசம்பு பவுடர் எடுத்துக்கோங்க. அது கூட கத்தாழை ஜெல்லு, கொஞ்சம் தேன் போட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊறிட்டு வாஷ் பண்ணலாம். இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முகத்தில் இருக்க கரும்புள்ளிகள், கருந்திட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மெலாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க, மங்கு அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த மங்கு, இது எல்லாத்துக்கும் தி பெஸ்ட் ரெமடியா இருக்குங்க. ஸ்கின் பிளமிஷஸை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கக்கூடிய தன்மை, ஸ்கின்ல இருக்க டார்க் பிளமிஷஸை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வசம்புக்கு உண்டு. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், நர்வஸ் டிசார்டர் இருக்க பேஷண்ட், தூக்கமின்மையினால கஷ்டப்படுறவங்க இத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸை ரெகுலராக எடுக்கலாம். இந்த ஜூஸை தொடர்ந்து 48 டேஸ் எடுங்க, நிறைய நோயிலிருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.